அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ரொம்ப அற்புதமானவர். சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்கள், நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாய் வருகிற புலம்பல்களை ஆண்டவர் அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். எசேக்கியா பாருங்களேன், வியாதி படுக்கையில் இருக்கும்போது ஏசாயா 38 அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லியாச்சு. இப்போ எசேக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய பிஸ்னஸிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவித காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நேராக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அநேக முறை நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பல காரியங்களிலே, பல சூழ்நிலைகளிலே சிக்குண்டவர்களாய் நாம் அடைக்கப்பட்டு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அழுறதுக்கு கூட பலன் இல்லாத அளவுக்கு ஒரு அந்த நிலையிலே காணப்படுகிற சம்பவங்களின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு எசேக்கியாவுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு களிப்பு உண்டாக போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. இதுவரை பல காரியங்களை பார்த்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். ஆனால் யோசேப்பை பாருங்களேன், அவனுக்கு கொடுத்த தரிசனத்துக்கும் அவன் போய்கொண்டிருந்த பாதைக்கும் அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவன் புலம்பலை ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருந்திருக்க வேண்டும். அவன் புலம்பிக் கொண்டிருந்திருக்க மாட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நிறைய காரியங்களை குறித்து புலம்புகிறோமா? ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஆமேன். நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் நம்புங்கள். நம்முடைய புலம்பலை ஆண்டவர் நமக்கு ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி நம்மை சந்தோஷப்படுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு யார் யாரெல்லாம் எந்த காரியத்தின் நிமித்தமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, தங்களுடைய பிஸ்னஸ் தோல்வி அடைந்தது நிமித்தமாய், தங்களுடைய வருமானத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலைகளின் நிமித்தமாய், பிள்ளைகளுடைய திருமணத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளின் நிமித்தமாய், ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலையின் நிமித்தமாய், ஆண்டவரே, புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரே. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுக்கிற பிரகாரமாகவே நீர் செய்வீர் என்று நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. இந்த புலம்புகிறதை ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் இந்த புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you.